தமிழ் திரைப்பட வரலாற்றுல ரொம்ப முக்கியமான சில லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு ஒரு ஃபீல்டுல ஒரு சில பேர சொல்லலாம். ஆனா காமெடி அப்படின்னு சொன்னாக்கா, அதுலயும் ஒரு சில பேர சொல்லலாம். ஆனா நம்பர் 1 யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அது கவுண்டமணி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட லெஜெண்ட் கவுண்டமணியோடைய பிறந்த நாள் ரொம்ப வெகு விமர்சையா எல்லாராலயும் கொண்டாடப்பட்டுச்சு. அதாவது மீடியாலயும் சரி, திரையுலகினர் மத்தியிலயும் சரி, ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் அவர போய் சேர்ந்தது. இந்த வரிசையில நடிகர் விவேக் அவர நேர்லயே போயிட்டு வாழ்த்தி அவருடைய பாராட்டுக்களையும், அவருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கியிருக்காரு. கவுண்டமணி கிட்டத்தட்ட 750 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. 10 படங்கள் கிட்ட அவரு கதாநாயகனாவே நடிச்சிருக்காரு. 26வது வயசுல நடிக்க தொடங்கின அவரு, இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமாங்க. நடுவுல கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் திரும்பவும் வாய்மை, 49 இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த படம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. சோசியல் நெட்வொர்க்லயும் சரி, நெறைய கடிதங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல் தொழில்நுட்பங்கள் மூலமா கவுண்டமணி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. அண்ட் எல்லார் கூட சேர்ந்து நாமளும் இந்தியா கிளிட்ஸ் சார்பா கவுண்டமணி சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள சொல்லுவோம்.